ஹாய் மக்களே, இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் தோசை எப்படி செய்யுதுன்னு சொல்லி தர போகிறோம். வாங்க, ரொம்ப ஈஸி. எப்போவுமே நம்ம வந்து தோசை வந்து ஒரே மாதிரி சாப்பிட்டுருக்கோம். வீட்டில் நார்மலாக ப்ளைனாக தோசை, அதுக்கு சட்னி சாம்பார் அந்த மாதிரியே சாப்பிட்ருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து தோசை வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி தோசை தவா ரெடியாக காஞ்சிச்சிங்க. இப்போ வந்து மாவு ஊற்றியாச்சு, தோசை மாவு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மில்லட் அரிசிலாம் போட்டு தோசை மாவு வந்து ரெடி பண்ணுவோம். நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து ரெகுலராக வந்து இட்லியும் தோசையும் வந்து மில்லட் அரிசியில் தான் இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இட்லி அரிசி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3 கப்பு யூஸ் பண்ணுறோம்னா 3 கப்பு வந்து பார்த்திங்கன்னா மாப்பிளை சம்பா, கருப்பு கவுனி அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். நாங்கள் கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாளி 1 கப்பு இருக்கும். ஏன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா 1 மாதம் வந்து மாப்பிளை சம்பா யூஸ் பண்ணுவோம், 1 மாதம் வந்து கருப்பு கவுனி போடுவோம், இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் நாங்கள் மாற்றுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா சிகப்பு அரிசி இருக்குது இல்லைங்களா, அதுவும் யூஸ் பண்ணுவோம். காட்டு யானை யூஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா அரிசியும் ஒரே டைமில் கூட யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் 15 டேஸ் ஒன்ஸு 10 டேஸ் ஒன்ஸு கூட அந்த மாதிரி வந்து ஒரு டைம் மாவு அரைக்கும் போது ஒரு அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம மில்லட் அரிசி மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து அந்த வீடியோ வந்து பாருங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு பாருங்கள். தோசை வந்து ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு. அந்த பபுள்ஸ் மாதிரி வந்த பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்டி வச்சு மேலே தேய்ச்சி விட்டிங்கன்னா நம்ம ஹோட்டலில் சாப்பிடுவோம் இல்லைங்களா, ரோஸ்ட்டு அந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும். தோசை வந்து நம்ம திருப்பி போட்டு பேக் சைடும் ரெடி ஆன பிறகு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக மாறி வந்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் திருப்பி அதுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா பட்டர் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணி அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துட வேண்டியதாங்க. ஓகேங்களா. நம்ம பட்டர் வந்து எடுத்து உடனே செய்யத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டியாக இருக்கும். நீங்கள் ஒரு 10 to 15 மினிட்ஸ் முன்னாடியே எடுத்து தேவையான அளவு நீங்கள் ஒரு சின்ன கப்போ பவுல்லையோ மாற்றிட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொல கொலன்னு ஆகிடும். நெய் மாரி உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி கொல கொலன்னு ஆகிடும். உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு இப்படி இருந்தாலும் ஓகேனா நீங்கள் இப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த பட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு வந்து ரொட்டேட் பண்ணி விட்றோம். ஓகேங்களா. ரொட்டேட் பண்ணி விட்டோம்னா எல்லா பக்கமும் நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாம். நீங்கள் ஒரு தோசைக்கு மோஸ்ட்லி வந்து ஒரு ஹாஃப் பட்டர் போதும், ரொம்ப போடணும்னு இல்லைங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் வந்து கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடுவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் பட்டர் நல்லா மெல்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ மெல்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா. அவ்வளோதாங்க, பட்டர் தோசை ரெடி. ரொம்பவும் ஹீட் ஆகி புகை வரக்கூடாது, திருப்பியும் போடக்கூடாது, நமக்கு அந்த பட்டருடைய ஃப்ளேவர் மாறிடும். ஓகேங்களா. தோசை ரெடிங்க. ஓகேங்களா. பட்டர் தோசை. இப்போ நம்ம வந்து பட்டர் தோசை கூட வந்து பார்த்திங்கன்னா புதினா சட்னி வச்சு சாப்பிட போகிறோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.